பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் நடத்தும் லெந்து கால தியானமாக நாள் 27. தலைப்பு சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் குறிப்பிடுகிறார், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுகிறார். அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். ஆமேன். இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எகிப்துல இஸ்ரவேல் மக்களை புறப்பட பண்ணின பொழுது ஒரு உடன்படிக்கையான வார்த்தையை ஏற்படுத்துகிறார். என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு உடன்படிக்கையாய் நான் உங்களோடு கூட இருந்து நிலை கொண்டிருப்பேன், அதனால் நீங்க பயப்படாதீங்க. சேனைகள் கர்த்தர் கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவார், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். இன்றைக்கு உலக காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது முதல் உலக போர், 2ஆம் உலக போர் போன்றவை இந்த உலகத்தை வெகுவாக அசைத்து விட்டது. சுனாமி, சூறாவளி என்று பல காரியங்கள் அசைக்கப்படுகிறது. பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கங்கள் என்று அசைய பண்ணுகிறது. அந்த அசைவை அல்ல, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல சகல ஜாதிகளையும் நான் அசைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர் வருகை 7வது வசனத்துல சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், மறுபடியும் ஆண்டவர் 2வதாக வருவார் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருவார், பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நிதானிப்பார் என்று சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் அசைய பண்ணக்கூடியவர், மறுபடியுமாய் திரும்ப வருவார், அதற்காய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் ஜாதிகளை அசைய பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆகாய் 2:7 வாசிக்கிற பிரகாரம் கர்த்தர் ஜாதிகளை அசைய பண்ணுகிறவர். உம்முடைய 2ஆம் வருகைக்காக எதிர்கொண்டு இருக்கிறோம் அப்பா, காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நீர் அசைய பண்ண போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தை, அந்த நாளையும் அந்த நாழிகையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே மனிதரை நிதானத்தோடு நியாயம் தீர்க்க வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அப்படியா என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஜாதிகளை அசைய பண்ணுபவர், நீர் ஜாதிகளை ஆளுபவர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.